ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு இன்றைக்கி லஞ்சுக்கு கூட்டு செஞ்சுருக்கேன். சௌ போட்டு பருப்பு போட்டு நல்லா திக்காக செஞ்சாச்சு. இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் நான் செஞ்சுருக்கேன். அப்போ நைட் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம். தாளித்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு அப்புறம் தாளித்து விட்ருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதோட ஒயிட் ரைஸ் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் இந்த தண்ணி குடிச்சிருக்கேன். ஆல்ரெடி குடித்தாச்சு. ஜீரக தண்ணி, ஜீரகம் போட்டு அதில் பாருங்கள் இந்த பட்டையும் ஏலக்காவும் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோன்னா அந்த தண்ணியோட இது ஃபுல்லாக 1 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றி வச்சுருப்பேன். ஊற்றி நைட்டே இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் இந்த பட்டையில் இந்த பட்டைத்தூளில் இவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டையும் ஏலக்காய் 2 சேர்த்து அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இது கூடயே நம்ம போட்டுட்டோன்னா நல்லா டிஃப்யூஸ் ஆயிரும். காலையில் எழுந்திரிச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம குடிச்சிக்கலாம். குடிக்கிற சூடு வரும்போது இது நல்லா ஃபுல்லாக டீடாக்ஸ் ஆகி தரும். நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் ஃபுல் டேவும் நம்ம ஒரு டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிக்கலாம். அதுக்கு வந்து லெமன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் மின்ட்டு, கொஞ்சம் இஞ்சி நம்ம போட்டுக்கலாம். பையனுக்கு ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி நான் போட்டு கொடுத்துட்றேன். இதில் ஹாட் வாட்டரும் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஊற்றி இருக்குது. இப்படி போட்டுட்டு கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சியும் ஒரு 4-5 துண்டு ஃபைன் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்படி போட்டுக்கலாம். ஃபுல்லாக டீடாக்ஸ் ஆகும். இந்த 2 வாட்டர் பாட்டில்லையுமே ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஹாட் தாங்கும். இது 2மே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சூடு இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் சூடான தண்ணியை ஊற்றிட்டு மீதி வந்து நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். குடிக்கிற சூட்டில் இருக்கும். கொஞ்சம் வார்மாக ஃபுல் டே நம்ம குடிச்சிக்கலாம். இதோட மீதி வந்து நார்மல் வாட்டர் நான் ஊற்றிக்கிறேன். குடிக்கிற சூட்டில் நல்லாயிருக்கும். சிப்பர் வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இப்படி ஊற்றி கொடுத்துட்டாங்கன்னா ஃபுல் டே இதில் குடிச்சிக்குவாங்க. ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இது கொடுத்துடலாம். கொஞ்சம் காட்டியான அரிசி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த அரிசி தான், காட்டியான அரிசி. அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நைட்டாக ஊற வச்சுருக்கேன். நல்லா ஆயில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நல்லா க்ரீஸியாக இருக்குது. மேலே ஃபுல்லாக நல்லா ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே ஆயிலாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு குறை நம்ம அரைச்சிட்டு கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு எனக்கு இது நான் எடுத்துக்குவேன். இதோட இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா, கருப்பு ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன். டேட்ஸ் இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். நட்ஸ் அரைச்சாச்சு, ஊற்றிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு குடிச்சிட்டா நல்லா ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட், ஆனால் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சும் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சு அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது குறை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் கஞ்சி காய்ச்சறதுக்கு. அரிசி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்துக்கு. இப்போது 1 டம்ளர் நான் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா 5 மடங்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்துறதுக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது நார்மல் பூண்டு, இது மலைப்பூண்டில் நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால் இவ்வளோ பூண்டு போடுறதுக்கு பதிலாக இது 2-3 துண்டு சின்ன பூண்டு, மலைப்பூண்டு போட்டாலே போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 12 மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் வச்சாலே நல்லா வெந்துடும். ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க ஸ்டேஜ் வரும்போது நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு அடி பிடிக்குதான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம மூடி வச்சு விசில் வச்சுக்கலாம். இந்தளவுக்கு கொதி வரும்போது நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. அது நல்லா வேகட்டும். ஒரு 3 விசில் வச்சா கூட போதும். நல்லா வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு.
நல்லா வெந்திருக்கு. ஒரு கொதி வர வச்சு கிண்டிகிட்டே இருந்து ஒரு கொதி வர வச்சுட்டு அப்புறம் நம்ம மூடி வச்சோன்னா அடியெல்லாம் பிடிக்காது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திக்னஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த மாதிரி திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி நீங்கள் தண்ணியாக கரைச்சி குடிக்கிறதுனால குடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி செய்ய போகிறேன். தயிரும் ஊற்றிக்கலாம், தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். இதே கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு இது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கூட, கட் பண்ண தேங்காவோ துருவல் தேங்காவோ சேர்த்துட்டு கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட தேவையான அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் எடுத்து நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துனோன்னா ரொம்ப நேரம் வைக்க முடியாது. இந்த கஞ்சி நம்மளுக்கு நிறையா இருந்துச்சுன்னா கூட நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி நாளைக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், சில்லுனான பின்னாடி எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம குழம்பு, துவையல் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கஞ்சி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு பாதி மோர் மிளகா பெருசாக வேண்டாம்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ரெட் ரைஸ் சாப்பிட்ட மாதிரியே தான் டேஸ்ட் இருக்குது. ஆனால் கவுனி அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரக சம்பா ரைஸ் நம்ம கழுவும் போது எப்படி ஒரு நல்ல மனமாக இருக்கும், அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி இருக்கும். கவுனி அரிசி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மனமே ரொம்ப நம்மளுக்கு டெம்ட் ஆகும் சாப்பிடணும் போல். இன்றைக்கி லஞ்சுக்கு இது தான். லஞ்சுக்கு இன்றைக்கி இந்த கஞ்சியோட வீட்டில் செஞ்ச கூட்டு பொரியலோடு நான் சாப்பிட போகிறேன். சௌ கூட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் குருமா செஞ்சுருக்கேன், பீட்ரூட் குருமா. இதோட சாப்பிட போகிறேன். நீங்கள் பொரியல் இருந்தால் பொரியல் எடுத்துக்கோங்க. இதே நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், சேம் டைம் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் அளவாக சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து ரிச்சாக கொடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் பால் நிறையா ஊற்றி கொஞ்சம் கரைச்சி கொடுத்துக்கலாம். இந்த கூட்டோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல்லாம் வேணுங்கிற அவசியமே கிடையாது, இப்படி சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.